இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறமா நானாயே எடுத்து கொடுத்து, இல்லைங்க நீங்க இது பண்ணுங்க, பொட்டலம் வச்சு கொடுங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம், ஜாக்கெட் மட்டும்தான் எடுத்துட்டு போவோம் சொல்லி எனக்கு என்னமோ ஒரு இருட்டுல மாதிரி, கண்ணுக்கு இருட்டுல மாதிரி தெரிஞ்சுது. சாவி எடுக்கவே தோணல எனக்கு. ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன கை காலும் என்ன பேச விடலை. முதல்ல திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பகுதியை சேர்ந்தவர்கள் உதயசங்கர் உமாராணி தம்பதியினர். உதயசங்கர் மத்திய அரசு ஊழியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற நிலையில் அவரது மனைவி திருமுல்லைவாயில் பகுதியில் ஜவுளி கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் உமாராணி மட்டும் கடையில் இருந்தபோது காலை 10:45 மணியளவில் 2 ஆண்கள் ஜாக்கெட் வாங்க வந்துள்ளதாக தங்களை அறிமுகம் செய்துள்ளனர். பின்னர் ஜாக்கெட் வாங்கிவிட்டு காசு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜாக்கெட் மீது தங்க நகையை வைத்துக் கொடுங்கள் என உமாராணியிடம் அவர்கள் கேட்டதாகவும், முதலில் உமாராணி மறுத்த நிலையில் ஜாக்கெட் மீது ஹிந்தியில் எழுதி ரசாயனத்தை தூவியதாகவும், அதன் பின் தானே 6 சவரன் உள்ள தாலி சங்கிலியையும் மற்றொரு சங்கிலியையும் கழற்றியதாக தெரிவித்துள்ளார். ரெண்டு ஆம்பள பையங்க வந்தாங்க. அப்புறமா என்ன ஜாக்கெட் வேணும்னு சொன்னாங்க. கொடுத்தேன். அதுக்கும் 500 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு நானும் பேலன்ஸ் துட்டு கூட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன தங்கம் டச் பண்ணி கொடுக்கணும்னா நான் தங்கம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இது ஏன் இப்படி புதுசா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, முதல்ல நடங்கன்னு கூட நான் மிரட்டேன். அதுக்கும் கூட அவங்க மசையில. அப்புறமா இல்ல உங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க. நகைகளை கல்லா பெட்டியில் வைத்தபோது மர்ம நபர் ஒருவர் இந்த டிசைனை காட்டுங்கள் என திசை திருப்பியதாக கூறப்படுகிறது. மற்றொரு நபர் கல்லா பெட்டியிலிருந்து நகைகளை எடுத்துச் சென்றதாகவும், அதன் பின் மற்றொரு நபரும் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க. ரொம்ப திசை திருப்பிட்டாங்க. அது அப்புறமா எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறமா நானாயே எடுத்து கொடுத்து, இல்லைங்க நீங்க இது பண்ணுங்க, பொட்டலம் வச்சு கொடுங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம், ஜாக்கெட் மட்டும்தான் எடுத்துட்டு போவோம். ஜாக்கெட் மீது ஹிந்தியில் எழுதி ரசாயனத்தை தூவியதும் தனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை எனவும், இருட்டாகவே தெரிந்ததாகவும் உமாராணி தெரிவித்துள்ளார். பண்ணும்போது எனக்கு என்னமோ ஒரு இருட்டுல மாதிரி, கண்ணுக்கு இருட்டுல மாதிரி தெரிஞ்சுது. சாவி எடுக்கவே தோணல எனக்கு. ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன இல்லாட்டு கையில எதனா வச்சிருந்தாங்களா? அவங்க உங்க மேல எதனா போட்டாங்களா? அதுவும் அதாவது ஒரு ஜாக்கெட் இருக்குதுங்க, அது மேல ஹிந்தியில எழுதுனாங்க. ஆனா அது எழுதுறது கூட தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா என்னமோ பண்ணாங்க என்ன. ஆனா அந்த தாலிச்சேன் அப்படியே தலம் குனிஞ்சு தாலிச்சேன் எடுக்கும் போதுதான் ஒரு கண்ணுக்கு இருட்டுல மாறும் லைட்டா தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறமா சரி நானாவே பொட்டலம் கட்டி அதுல லாக் வச்சேன். அதுக்கப்புறம் மூடினேன். நானே இந்த சாவி எடுக்காம விட்டுட்டேன். என்ன கை காலும் என்ன பேச விடலை. முதல்ல சுயநினைவு திரும்பிய உமாராணி நகை திருடப்பட்டதை உணர்ந்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்துள்ளார். நகை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கூட நல்ல காரியம். நகை கிடையாது, துணி கடை போது வெளியே போயான்னு சொல்லிடுறாங்க. அவங்க சூடா பேசுறவன் என்ன பண்ணான், இந்த இப்படி தட்டிக்கிறான். தட்டவுடனே அவன் இதாயிட்டு அவன் என்ன சொல்றான் அதுதான் இவன் காரணம் தவிர அர்த்தம் சொல்லி கேட்க முடியல. திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மர்ம நபர்கள் தெலுங்கு மொழி பேசியதாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.